சர்வலமன தேவனின் அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தபடியான தேவனை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, தேவன் ஊழியக்காரர்களே, இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு திருவசனம் உண்டு. அதை நாம் படிக்க கேட்கலாம். தேவன் பயன்பட்டாங்களா? நீங்க சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். ஆமென். அதாவது மற்ற விஷயங்கள்லாம் இதுல நாம் பார்க்க வேண்டாம். தேவன் தேவ ஜனங்கள் எருசலேமிலே கூடுவார்கள். அதில் யார் வருவார்கள்? புறஜாதிகளும் வருவார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் வருவார்கள். புறஜாதி ஜனங்கள் ஒரு யூதனை பற்றி கொள்வார்கள். எத்தனை பேர்? 10 பேர் சேர்ந்து ஒரு யூதன் வஸ்திரத்தை கட்டிக் கொள்வார்கள். அவர்கள் தான் முன்னே செல்வார்கள். புறஜாதி அவர்கள் பின்னே செல்வார்கள். அருமையானவர்களே, அந்த இடத்துல எல்லோரும் ஒன்று கூறுவார்கள், தேவனை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். இப்ப பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? இது ஒரு காலம். அதுக்கு முன்பு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அந்த இன்னொரு வசனம் சகரியாவின் அதே அதிகாரம், சகரியாவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலேயே 13வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே. இது என்னன்னா, படிங்க அந்த வசனத்தை. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தார்கள். யூதா ஜனங்களும் பல புறஜாதிகள் ஜனங்களுக்குள்ளே சாபமாய் இருந்தார்கள். பாருங்கள், அவள நிலை ஆசீர்வாதம் சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் சாபமாய் மாறிவிட்டார்கள். கிரியைகள் சாபம், அவருடைய கரங்களில் பார்வைகள் சாபம், வாயில் வார்த்தைகளில் சாபம், நடத்தைகளில் சாபம். இது என்ன விளங்குகிறது? அருமையான புறஜாதிகளுக்குள்ளே இவர்கள் அருவருப்பான காரியங்களை நடத்தித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாய் இருந்தது போல. பாருங்க, தேவ ஜனங்களுக்குள்ளே சாபம். தேவ ஜனங்களே புறஜாதிகளுக்கு சாபமாய் இருக்கிறார்கள். யூத மக்கள் என்று சொல்கிறோம், அவர்களே புறஜாதிகளுக்கு சாபமாய் இருக்கிறார்கள். இந்த டாபிக் இப்படி இருக்கிறது. இதை நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தால், இஸ்ரவேல் யூத ஜனங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள். இப்போ அவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவ ஜனங்கள், தேவ ஊழியக்காரர்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாம் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருக்கக்கூடாது. நம் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு முன்பே தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். போய் அவர் கிறிஸ்தவன், அவன் நடவடிக்கை எப்படி இருக்கு பாருங்க. போத்தேரி பண்றான், ஏமாத்துறான், கள்ள நோட்டு மாத்திரான், யாவன் அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். டிசைட் வேலையில நான் ஊழியம் செய்யும்போது அவங்க உள்ள ஒரு சிலர் எனக்கு நோட்டு காணிக்க கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, வாங்கி பாய்க்குள்ள போட்டேன். ஆனா அது கள்ள நோட்டு. கிறிஸ்தவன் தான் மாத்தினாங்க கள்ள நோட்டு. நீ கிறிஸ்தவனா இருக்கிறாய், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாய், நான் தான் கிறிஸ்தவன் சொல்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ பணக்காரனா ஆகுவதற்கு கள்ள நோட்டு மாற்றி நீ பணக்காரனாக உன்னை மாற்றிக் கொள்கிறாய். பாக்ஸாக கள்ள நோட்டு வாங்கி போட்டு உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றிக்கொண்டாய். நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்?
உன் கரத்திலிருந்து வருகிற காணிக்கைகளை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? அது மண்ணு. பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருக்கிறீர்கள், சகல ஜனங்களுக்குள்ளே சாபமாயிருக்கிறீர்கள், கள்ள நோட்டை மாற்றுகிறீர்கள் கிரியைகளினாலே. அதனால் உங்களை நீங்கள் செல்வங்களாக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் அருவருக்கிறார். புரியுதுங்களா? உங்களுடைய காணிக்கை தேவாலயங்களிலே ஊழியர்களுக்கு கொடுக்கிற உங்களுடைய காணிக்கைகளை தேவன் அருவருக்கிறார். காரணம் என்ன? நீ கள்ளப்பணம் வைத்திருக்கிறாய், நீ கள்ள நோட்டுகளை மாற்றி இருக்கிறாய், அவைகளை கொண்டு உன்னை நீ செல்வந்தனாக்கி கொண்டாய். அப்படியே நான் தேவனுக்கு உண்மை நீ அருவருப்பானவன். சகல ஜாதி ஜனங்களுக்குள்ளும் நீ சாபமற்றவனாய் இருக்கிறாய், சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், கிறிஸ்தவன் சொல்வதற்கு அருகதையற்றவனாய் இருக்கிறாய். அருமையானவர்களே, இதை புரிந்து கொண்டு உன் கிரியைகள் தேவனுக்கு சரியாயிருக்க வேண்டும். நீ எல்லா ஜனங்களுக்கும் சாபமாயிருக்க கூடாது. உன் கிரியைகளை சரிப்படுத்த வேணும். உன் இருதயத்தின் ஞானங்களை சரிப்படுத்த வேணும். உன் வார்த்தைகளை சரிப்படுத்த வேணும். நாம் வெற்றியெடுக்கப்பட்ட கண்மலையை நினைவு கூற வேண்டும். அருமையானே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் சக புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சகல ஜாதிகளுக்கும் சாபமாயிருக்கிறீர்களோ? உன் அருவருப்பான கிரியைகள் எல்லாம் புறஜாதிகளுக்குள்ளே சாபங்களை கொண்டு வருகிறது. உன்னை கண்டு ஒருவன் விலகி போகிறான். காரணம் என்ன? நீ அக்கிரமக்காரனாய் இருக்கிறாய். அவனை கொண்டு விடலாம், அவளை அழித்து விடலாம். அவன் சொன்னா அவர்களை ஓய்த்து விடுவார்கள். அவன் சொன்னா அவர்களை ஓய்ச்சி விடுவார்கள். இதான் சாபம். ஊழியக்காரனா இருந்தாலும் சுவாசியா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த சாபம் இருக்கிறது. உங்களுக்குள்ள சாபம் இருக்கு. ஜனங்களுக்கு சாபமா இருக்கிறீர்கள், சகல ஜாதிகளுக்கு சாபமா இருக்கிறீர்கள். ஊழியக்காரர்களுக்குள்ளே சாபம் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்குள்ளே சாபமா இருக்கிறீர்கள். கள்ள நோட்டை மாற்றி செல்வத்தல்லாக்குகிறீர்கள். அருவருப்பான காரியங்களை நடப்பிக்கிறீர்கள். நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன் காணிக்கை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? தேவன் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். உன் ஊழியத்தை எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்? உன் ஜெபங்களை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? ஒரு நாளும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். தேவன் என்ன குருடனா? தேவன் என்ன செவிடனா? வேதத்தில் இருக்கிறது, உன் சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மத்தமாகவில்லை, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை என்று. அருமையான வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு ஆசீர்வாதம் நன்மையை உண்டாக்குறது. தேவ ஜனங்களால் ஊழியக்காரர் உங்களுக்குள்ள உங்களோட வாயின் வார்த்தைகள் கிரியையும் எல்லாம் சரியா இருக்க வேண்டும். நீ சாபமாயிருக்கிறாய், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், கண்ணனோட்டு மாற்றி ஐஸ்வர்யவனாகிறாய், உளவாதங்களுக்குள் இருக்கிறது. நீ சாபமாயிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு செல்வந்தனான பிறகு அந்த மனிதனுக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? குடி பழக்கம் வரும். அடுத்தது வெறித்தனங்கள். வெறித்தனம் என்ன? ஏதாவது கண்ட கைந்திரத்தை கப்பிதமாய் நடக்க வேண்டும், பணங்களை கொடுக்கணும், அதான் வெறித்தனம். மூன்றாவது என்ன? ஒருவனை சீண்டி சண்டை வாங்க வேண்டும், அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அடுத்து என்ன? ஒருவனை கொல்ல வேண்டும், ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும், ஒருவனை கொல்ல வேண்டும். காரணம், உனக்குள்ளே பணம் இருக்கிறது. அது உன் கிரியைகளை அக்கிரம கிரிகளாய் மாற்றிவிடும். உன் வார்த்தைகளை அக்கிரம வார்த்தைகளாய் மாற்றிவிடும். உன் எண்ணங்களை எல்லாம் அக்கிரம எண்ணங்களாய் மாற்றிவிடும். உன் நடத்தைகளை எல்லாம் அக்கிரம நடத்தைகளாய் மாற்றிவிடும். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த சாபம். புறஜாதிகளை இழிவுபடுத்தி புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து அகன்று போய் விடுவார்கள். ஒருவரும் கிட்ட வர மாட்டார்கள் அந்த நாட்களில். அருமையானவே, இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்குள் எப்படிப்பட்டாலும் கொலபாதகங்கள், வேசித்தனங்கள், களவுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படியானால் நீ நாட்டு மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாயா அல்லது சாபமாக இருக்கிறாயா? கிறிஸ்தவனே, உன் வாயில் வார்த்தை எப்படி இருக்கிறது? அதுதான் நீங்கள் சரி பக்கம் பண்ண வேண்டும். ஏன் உங்களை யாரும் கிட்டி சேர மாட்டேன் என்று விளக்குகிறார்கள். காரணம், உனக்குள்ளே சாபம் இருக்கிறது. அக்கிரம காரியங்களை செய்கிறீர்கள், அநியாயமான காரியங்களை நடப்பிக்கிறீர்கள், சாபங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று புறஜாதிகள் விலகி போகிறார்கள். உங்களிடத்துல இந்த மாதிரி காரியங்கள் கப்பிதங்கள் இருக்கிற இடத்துல நான் காணிக்கை வாங்க மாட்டேன், அவரிடத்துல பழகவும் மாட்டேன். புரியுதுங்களா? தேவ ஜனங்கள் இல்லை, நீங்கள் சாத்தானுடைய ஜனங்கள். கிறிஸ்தவரா இருந்தா நீங்க தேவ ஜனங்களாகி விடுவீர்களா? நீ சாத்தானுடைய ஜனம், சாத்தானுடைய கூட்டம். எது உன்னை தப்பிதமான விதத்துல உன்னை செல்வதனாக எண்ணங்கள் உண்டாக்குறதோ
அது சாத்தான், அது பேய்கள். நீ நேர்மையான முறையிலே வளர வேண்டும், நேர்மையான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். அது நேர்மையான முறையிலே கொண்டு போய் தேவனுக்கு ஆலயத்தின் காணிக்கைகளை செலுத்து. இந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நீ பணங்களை கொண்டு போய் ஆலயத்திலே செலுத்தினாலும் அதுக்கு ஒரு பயனும் கிடையாது. தேவன் உன்னை அருவருத்துக் கொள்வார், மனுஷன் வாங்கிக் கொள்வார், தேவன் வாங்க மாட்டார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்களிலே சாபமாக இருந்தது போல, யூத ஜனங்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல, இன்றைக்கு நீங்கள் சாபமாக இருக்கிறீர்கள். எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணுகிறீர்கள்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? எங்கே பொய் சொல்லுகிறீர்கள்? அநியாயமா யார் இடத்துல வாங்குகிறீர்கள்? நல்ல நோட்டை மாற்றுவது சாபமா? அது சாபம். நீ உருவாக்குற பணம், அரசாங்கம் உருவாக்குற பணம் அது அல்ல. அந்த பணம் உன்னிடத்தில் இருந்தது. அந்த பணத்தை கொண்டு உன்னை மாற்றி செல்வதனாக்கி கொண்டாய். எப்படி இவ்வளவு வருமானம்? எளிய வருஷங்களில இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து எங்கிருந்து வந்தது? அதுதான் சாபம். நீ நல்ல நோட்டு மாத்தி உன்னை நீ ஐஸ்வர்யமான ஆக்குது என்று உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும். நீ கிறிஸ்தவன், தேவ ஜனங்கள் ஒருவன் என்று நீ சொல்லலாம். உன் காணிக்கைகள், நீ செலுத்துகிற பலிகள் எதையும் சர்வவல்லமை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார், அருவருத்து போடுவார். ஆமே, நீங்க அருவருத்து உன் காணிக்கைகளை உன் மக்களுக்கு போடு, மற்ற எங்களுக்கு மாதிரி ஆட்கள் நாங்கள் வாங்க மாட்டோம். உன் சாப பணம் என் காலின் கீழே இருக்கும். இது யார் இதெல்லாம் செய்வார்கள் பாருங்கள். நிறைய சாப பணங்கள் இருக்கிறது. கள்ள நோட்டு மாற்றுவது ஆசீர்வாதமான பணமா? உழைத்து சம்பாத்தியம் செய்வதுதான் ஆசீர்வாதம். கள்ள நோட்டு மாற்றி தன்னை செல்வந்தனாக்கிக் கொள்வது சாப பணம். அந்த சாப பணத்தை நீ காணிக்க கொடுத்தால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இவையில உனக்கு பலன் இல்லை, மறுமையில உனக்கு பலன் கிடையாது. நீ தேவனுடைய பார்வையிலே குற்றவாளியா இருப்பாய், தேவனுடைய பார்வையிலே குற்றவாளியா இருப்பாய். தேவனுடைய பார்வையில் நீ யோகியனா இருக்கவே மாட்டார். உன் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். நீ செய்த கிரியைகள் எல்லாம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். உன் ஆவி உன் சரீரத்தை விட்டு பிரியும் போது நீ எங்க செல்வதென்று தெரியாமல் அலைந்து திரிவாய், வீதியாய் திரிந்து கொண்டு இருப்பாய். இருக்கிற இடத்திலே இருப்பாய். உன் பாவங்கள் உன்னை விட்டு விலகி போகாது. நீ என்ன விஷயத்தை செய்தீர், என்ன பண்ணினீர், பணங்களை எப்படி சம்பாத்தியம் செய்தீர், உன் மனதிலே இருக்கும். அது உன்னை விட்டு விலகி போகாது. அதை உன்னை விட்டு விலகி போகவே செய்யா. உன் மனதில் யாரை ஏமாற்றினோம், யாரை வஞ்சித்தோ, யார் பணங்களை கொள்ளையடித்தோ, யாருக்கு தீங்கு செய்து நான் தப்பிதமான இடங்களிலே பணங்களை சேகரித்துக் கொண்டால் குடிப்பழக்கம் வரும், வெளிப்பழக்கம் வரும். புரியுதுங்களா? அடுத்து எவனை சீண்டி சண்டை வாங்கலாம், எவனை கொள்ளலாம், எவனை அழிக்கலாம்ங்கிற எண்ணங்கள் உனக்குள்ள வரும். இதெல்லாம் இருக்கா? உனக்கிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் சாப பணம், கெர்வம். அதனால் பணங்களை கொண்டு பல அதிகாரிகளை விலை கொடுத்து வாங்கலாம், ரவுடிகளை விலை கொடுத்து வாங்கலாம். இதனாலே அவனுக்கு சாபம், உனக்கும் சாபம். உன் இடத்துல காணிக்கை வாங்குற ஊழியக்காரனுக்கு சாபம் தான். உண்மைதான் இது. நான் வசனத்தை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். என் மேல கோபம் கொள்வதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. நீ ஒரு பன்றி புத்திக்காரன். இருக்கிற இடத்தை அசுத்தம் பண்ணி விடுவாய். உன்னிடத்தில் யாரும் தங்க முடியாது. காரணம் என்ன? நீ இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பன்றிகளாய் மாறிவிட்டார். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனத்தை புறஜாதியா அவர்கள் நெருங்காமல் விலகி போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களே புறஜாதிகளுக்கு சாபமாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் சாபமாக இருக்கிறீர்கள். நல்ல காரில போகலாம், பெரிய வீட்டில வாசம் பண்ணலாம், கத்தையாய் பணம் வைத்திருக்கலாம். எப்படி வந்தது பணம்? நீ உழைத்தா சம்பாத்தியம் பண்ணினார், கள்ள நோட்டு பார்த்து சம்பாத்தியம் பண்ணினார், ஆமே பொய் சொன்னார், ஏமாற்றினார், களவு செய்தார். ஆமே அந்த அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டு பணங்களை சம்பாதித்து உன்னை செல்வந்தனாக்கி கொண்டால் உன் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ சாத்தானுடையவன். சில இடங்களுக்கு போங்கள், நீங்க செல்வந்தனாக்கப்படுவதற்கு வழிகளை அவர்கள் உண்டு பண்ணி தருவார். ஆனால் தேவன் உழைக்க சொல்வார், ஏமாற்ற சொல்ல மாட்டார். பேய்கள் ஏமாற்ற சொல்லிக் கொடுக்கும், அரிசிகளிலே கல்லை கலக்கவும் எல்லா அயோக்கியத்தனமும் சொல்லிக் கொடுக்கும், கள்ளக்கணக்கில் எழுது. இதெல்லாம் சாபமான பணங்கள். நல்ல வீட்டுல வாசம் பண்ணலாம், சொகுசு கார்களில போகலாம். ஆனால் உன் கிரியைகள் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது, உன் பாவங்கள் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. ஏமாற்றி கள்ள நோட்டுகளை பார்த்து வாங்கி மாற்றி ஐஸ்வர்யவானாய் மாற்றிக்கொண்டால் அது உனக்கு சாபம். அதுக்கு நீ இந்துவாய் மாறிவிடலாம்.
சில ஆவிகளிடத்தில் போனால் இப்போ இது போன்ற பொய்யான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து விடும். இப்படி செய், அப்படி செய்யலாம், நீ அதன் வழியே போவாய். கிறிஸ்தவன் தேவனை விட்டு விடுவான், அதன் வழியே போவாய், நீ செல்வந்தனாக்கி விடுவாய். கடைசி நிலைமை அதுகிட்டுதான் போகும். எந்த ஆவி உன்னை ஆளுகை செய்கிறதோ அந்த ஆவிதான் நீ மறிக்கும் போது உன்னை கொண்டு போகும். உன் குடும்பத்தார் யாவரையும் கொண்டு போகும். மறிக்கும் போது நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். பணம் கொடுத்தா யாரும் வந்து ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு தேவை பணம், வெளியெல்லாம் பேச மாட்டான். அங்க பணத்துக்காக வந்து உனக்கு ஜெபம் பண்ணுவான். அவன் காணிக்கு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான். சந்தோஷப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்ட்டு போயிடுவான். ஆனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பேர் தப்பிதமான வழியில ஐஸ்வர்யமான மாற்றி எல்லாம் சாபத்தீரான பணம். அதனால்தான் சில இடத்துல நான் காணிக்கை வாங்குவதில்லை, அப்படியே விட்டு விடுவேன். எனக்கு தெரியும், குலபாதகம் உள்ளவரிடத்திலே காணிக்கை வாங்குவதில்லை. களவு செய்கிறவர், ஏமாற்றுவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்களிடத்திலே காணிக்கை வாங்குவதில்லை. வேசி கல்லர்களிடத்திலே காணிக்கை வாங்குவதில்லை. புருஷனுக்கு துரோகம் பண்ணின மனைவியிடத்திலே நான் காணிக்கை வாங்குவதில்லை. மனைவிக்கு துரோகம் பண்ணின புருஷனிடத்திலே காணிக்கை வாங்குவதில்லை. அப்படியானா நல்ல வீட்டுல குடியிருக்கலாம், நல்லா வசதியா இருக்கலாம். நான் அப்படிலாம் செய்கிறதில்லை. தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்வதுதான் சால சிறந்தது. புரிஞ்சுங்களா? நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எங்க போக போறீங்க? எங்க போக போறீங்க? நீங்க எப்படி செல்வந்தனானீங்க? ஒண்ணுமே இல்லாதவங்க நீங்க. எப்படி செல்வந்தனானீங்க? எல்லாம் கண்ணன் வந்து உழைப்பில்லாத பணம், ஏமாத்து பணம், எல்லாரும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டான். இவைகளை கொண்டு நீ ஐஸ்வர்யவனா மாற்றினால் கலர் குடிப்பாய், வெறிப்பாய், களவு செய்வாய். அது இல்லாம அடுத்து எவனை கொள்ளலாம், எவனிடத்தை சீனி சண்டை வாங்கலாம், எவனிடத்துல நெஞ்ச நிமித்தி அப்படின்னு குரல் கொடுக்கலாம். ஆனால் உனக்கு ஒருவனை கண்டா பயம் வரும். அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அருமையானவர்களே, தேவன் நம்மோடு இருந்தால் போதும். கிறிஸ்தவர்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அன்னையா அவனா ஒரு கிறிஸ்தவனா, இப்படி இந்த குடும்பத்தை நாசப்படுத்தினானே, இவனது குடும்பத்தை அழித்தானே, அந்த மனிதர் பிழைப்பை அழித்தானே, அவன் இப்படி சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது கிறிஸ்தவன் அல்ல, அது சாபக்கிரியைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சாபங்கள் இருந்ததுனாலே புறஜாதிகள் அகன்று போகிறார். நான் நிறைய பேர்கிட்ட பழக மாட்டேங்க, சோத்திரத்தோடு சரி போயிட்டே இருக்கேன். காரணம், அவனுக்குள்ள சாபம் இருக்கு. அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். போக மாட்டான். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு போக மாட்டான். பொய் தீர்க்கதரிசனம் சொல்வார். பணம் உள்ளவரிடத்திலே பொய் தீர்க்கதரிசனம். பணம் இல்லாதவரிடத்துல போனா அவனை அகற்றுவார்கள். ஒரு முறை நான் ஒரு இடத்துல ஜபத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் அங்க இருக்கிறார். ஒரு 100-150 பேர் அவரை பார்ப்பது கொஞ்சம் காணிக்க இடத்துல இருக்கிறது, அது கொடுக்க வருகிறார். அந்த இடத்துல டிரைவரா இருந்தவன் தான் கீழே வாங்க செயல்படுகிறான். உடனே அவன் சொல்ல, அண்ணன் இல்லை, அண்ணன் ஜபம் எடுக்கணும், பிஸியா இருக்காரு, போங்க. ஒரு பணக்காரர்கள் 2 குடும்பம் வருகிறது. அண்ணன் பிரியா இருக்கார், வாங்க. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கேன், அங்கதான் நிற்கிறேன். அண்ணன் பிரியா இருக்கார், வாங்க வாங்க. அப்ப ஏழைகளுக்கு இடம் இல்லை, பணக்காரர்களுக்கு இடம். அப்படின்னு அவன் என்ன ஊழியக்காரன், அவன் வாயில வருகிறது பொய் தீர்க்க தரிசனம். பணம் இருந்தால் போதும், பணக்காரனை காண வேண்டும், வரவேற்க வேண்டும், பேச வேண்டும். ஏழைகள் கொடுக்கிற காணிக்கை வேண்டாமா? அவனை பார்த்து மனதற்றவனா இருக்கிறார், அண்ணன் ஜபத்தில் இருக்கிறார், பிரயர் நடக்குது. குடிக்கிறதுக்கெல்லாம் போய் விடுங்க, போனா பிறகு பார்க்கலாம் அனுப்பிட்டாங்க. அங்க பார்த்தா 2 பணக்கார குடும்பம் இனவாக வந்து இறங்கினாங்க. வாங்க அண்ணன் தெரியாத, வாங்க வாங்க. அவன் லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. ஊழியக்காரனே, தேவனுடைய கடிதம் நாள் வரும், நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டாய். நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பெரிய கிறிஸ்தாபங்கள் உங்களுக்கு இருக்கும், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். சொல்லுவார், தங்களை செல்வந்தர்களாக்கிக் கொள்ள உபாய தந்திரங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்ளவே கூடாது, தேவ ஜனங்களும் தெரிந்து கொள்ளவும் கூடாது. 10 ரூபாய் பொருளை நீ 30 ரூபாய் விற்பது தவறு கிடையாது. ஏன்னா வாடகை, கொண்டு வருவதற்குரிய வாடகை, இறக்குகிறவங்களுக்கு ஒரு வாடகை, வீடு கட்டும், வாடகை கட்டணும், முன்பணத்துக்கு கொஞ்சம் எடுக்கணும், உழைப்பு வேலையை எடுக்க வேணும். இதுக்கு ஒரு 10 ரூபா பொருள் விற்ப தப்பு கிடையாது. ஆனா 10 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு விற்பது தான் தவறு. உண்மையா வாழ்ற நிறைய தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். திருநெல்வேலியில ஒரு விசுவாசி காய்கறி கடையும் மளிகை கடை வைத்திருக்கிறார். அருமையான விசுவாசி. ஆனால் அவர் ஒரு சின்ன தவறு கூட செய்ய மாட்டார். தெரியுமா? பெருமாள் ஒரு சின்ன தவறு கூட செய்ய மாட்டார். சவால் தான். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் கடை வச்சிருக்காங்க, ரோட்டுக்கு இந்த பக்கம். அவெல்லாம் மாந்திரிகத்தை வைத்து
எப்படி எதிராளியை நாம் ஜெயிக்காமல் மாதிரி பண்ணி விட்டு வாழ்ந்தார். அவர் தள்ளி இருக்கிறார். கையில வருகிற சின்ன வருமானத்தை வைத்து உண்மையாய் வாழ்ந்தார். பிள்ளைகளை படிக்க வைத்தார். அருமையானவரை மனைவி வேற இடத்துல வேலை செய்கிறார் நினைக்கிறேன். அருமையானவரை நேர்மையாய் வாழ்கிற வியாபாரிகள் உண்டு, நேர்மையாய் வாழ்கிற தேவ ஜனங்கள் உண்டு. உழைத்து சரியாய் தேவனுக்கும் ராயனுக்கும் நாம் செலுத்த வேண்டும். நாம் உண்மையாய் வாழங்கள், உண்மையற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம் கிரியைகளின் உண்மை இருக்கவர், வாயின் வார்த்தைகளின் உண்மை இருக்கவர். எத்தனை ஊழியக்காரர்கள் பொய் சொல்லுகிறீர்கள்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரர் சொன்னார், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். உண்மையான தேவன ஊழியக்காரன் அப்படி செய்யவே மாட்டான். தேவனா அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அப்படி சொல்லவே மாட்டான். யாரை பார்த்து ஆட வேண்டாம், பாடுகிறவனை பார்த்து பாட வேண்டாம். உன் தேவனுக்கு முன்பே நீ உத்தமனா நடந்து கொண்டால் போதும், அதுவே நமக்கு பாக்கியமா தான் என்னோட வாழ்க்கையா. தேவ ஜனங்களே, தேவன ஊழியக்காரர்களே, உங்களுடைய கிரியைகளை சரிப்படுத்தி தேவன் பட்சம் நின்று தேவனுக்காய் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த வசனம் சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதே சகரியாவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை குறித்து நான் பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊதின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல உங்கள் பிதாக்கள் என்ன செய்தாங்க? தேவனை கோபம் ஊட்டினார்கள். அதுபோல நீங்களும் இருக்கீங்க, அதனால உங்க தண்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். பிரபல வார்த்தையில பார்க்கலாம். ஆனா நாம் தேவனுக்கு கோபம் வருவதற்கு ஏதுவாக நமது எத்தனை கிரியைகளும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலங்களில கோபம் ஊட்டினார்கள். யாருக்குங்க? ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அதனால அவர் ஜனங்களுக்குள்ளே சாபம் உண்டாகும். அது கிரிகளிலே சாபம் இருக்கிறது. நீ தருவற்பான காரியங்களை ஈடுபடுத்தி பணம் சம்பாத்தியம் பண்ணினால் தேவனுக்கு நீ கோபத்தை ஊட்டினார். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு மகிழ்ச்சி மனவளர்ச்சியை தருவதற்கு இந்த தேவன மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. உன்னால சமாதானம் ஆண்டவருக்கு வராது. நீ காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களின் முன்னோர்கள் செய்த பாவமொழி. இனி தப்பிதமான வழியிலே பணங்களை சம்பாதிக்கிறாய், ஏமாற்றுகிறாய், பொய் சொல்லுகிறாய், திருடுகிறாய், கள்ள நோட்டை மாற்றி பணங்களை சம்பாதிக்கிறாய், செல்வந்தனாக்கி விட்டாய். கடவுள் மேல பிரியமா இருப்பாரா? உனக்கு ஜெபம் பண்றதுக்கு 4 அந்தி கிறிஸ்துவை போன்ற ஊழியக்காரர்கள் வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசியை போல ஊழியக்காரர்கள் வருவார்கள். நல்ல தீர்க்கதரிசனை உங்களுக்கு சொல்வார்கள். அவளுக்கு தேவை பணம். நல்லா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு உங்களை வாழ்த்திட்டு போயிடுவாங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். சாத்தான் அங்க இருப்பான். கர்த்தருக்காக எதனா ஒன்று செய்ய கதைன்னு சொல்வார்கள். நீ இன்னும் கொஞ்சம் காணிக்க கொடுத்தீர்கள். அவன் கொண்டு போய் அதை செலவழித்தால் அவனுக்கு அது சாபம் தான். ஏனென்றால் பொய் சொல்லிட்டு வாங்கின பணம் உங்களை பரலோகத்தை சேர்க்கும். நீங்க வாழலாம் இந்த கிறிஸ்தவலாம், ஆனா தேவன பார்வை இல்லை. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் சொல்வார், அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. நிறைய ஊழியக்காரன் செத்த பிறகு பரலோகம் போகிற வழி தெரியாமல் பூமியிலே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய தேவ ஜனங்கள் சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் தப்பிதமாய் வாழ்ந்ததினாலே செத்து பரலோகத்துக்கு போகவில்லை. எத்தனை குடும்பங்களை அழித்திருக்கிறார். அங்கு அலைந்து தெரிந்திருக்கிறார். தேவன் முப்பிதாக்கள் செய்த பாவம் நாம் செய்தால் நம் சந்ததிகளுக்கு அது வரும். அந்த அருள்களை ஈடுபட்டு நாம் செயல்படுத்தாதபடி தேவனுக்கு நம் நிம்மதி தரத்தக்கதான சமாதானத்தை தரத்தக்கதான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. காத்திருங்கள். இன்னொரு வசனம் சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். அவனவன் பிறனோட உண்மையை பேச வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் இப்போ இஸ்ரவேல் சொல்கிறார்கள். அவர் என்ன செய்யணுங்களா? பிறனிடத்துல உண்மையை பேச வேண்டும். பொய் சொல்லாதே. கொலபாதகமான வார்த்தை உனக்கு இருக்கக்கூடாது. இத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ளே சாபம் இருக்குது. இதனால நான் இதை பேசுறதுனால என்னை வெட்டணும் கொல்லணும்ன்றான். காரணம் என்ன? அவன்கிட்ட தேவன் இல்லை. என்ன கொல்லணுமா? அவனுக்கு தேவன் இல்லை. புரிஞ்சுங்களா? எனக்கு தேவன் இருக்கிறார். நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாளையங்கோட்டையில இருந்தேன். எனக்கு என்னிடத்த சில வம்பு எடுத்தால் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி, அவன் திம்மராஜபுரத்தில் இருக்கிறார்கள்.
தேவர் ஜாதியை சேர்ந்தவர்கள். எனக்கு இப்படி சொல்றாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன அவர்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? தேவன் பார்வையிலே நாம் குற்றவாளியா இருக்க. நீ என்னை வெட்டணும்னு சொன்னா நான் சொல்ல தெரியாதா? சொன்னா உன்னை பின்னாடியே வந்துடுவாங்க உங்ககிட்ட. அவனை கண்டா அவனுக்கு பயம். அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் குற்றவாளி ஆகக்கூடாது, யாரோட பாவங்களுக்கு நாம் ஆளாக கூடாது. ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். அதான் எனக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். நாம் நம்மால் யாருக்கு தீங்கு நடக்கிடக்கூடாது, நம்மளால யாருக்கு தீங்கு நடக்கிடக்கூடாது. அதில் தேவனோடு இருக்கிறார். பசுமோன் முத்தநாமலிங்க தேவருக்கு சொந்தக்காரன் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவன் சப்போர்ட் என்ன ஆடலாமா? நான் செய்யவே மாட்டேன். உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அங்கே சொன்னால் போதும், அங்கேருந்து இங்கே போன் பண்ணி விடுவார்கள். இவர்கள் எனக்கு இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா அவங்களை எப்படி மீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க மீட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன? நான் தேவனுக்கு சார்ந்து வாழ்கிறேன். தேவன் எனக்கு போதும். தேவன் ஒரு காலம் கைவிட மாட்டார். தேவன் நம்மோடு வழி நடத்துவார். ஊழியக்காரர்களே, மாம்ச சார்ந்து வாழக்கூடாது. பவுல் சொல்றார், மாம்சத்தம்படி ஒருவரை நான் அறியேன். இதுதான் ஊழியக்காரர்கள் வாழ்க்கை. தேவ ஜனங்களோட உண்மையா இருங்கள். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எச்சரிக்கையா இருங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். அதாவது நீங்க தேவனை சார்ந்து வாழ்ந்தால் போதும். பெரிய ரவுடிய வேலையெல்லாம் காட்டக்கூடாது. உன் பாவம் உன் வாசல் பணம் இருக்குது சொல்லிடலாம். எனக்கு பெரிய ஜனங்க இருக்கிறார்கள். ஏன் ஓடி ஒழிஞ்சு பேசலாம்? தெருவுக்கு வர வேண்டியதானே? அருமையானவர்களே, தேவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. உன் பாவம் உன்னை வாடிக்கொள்ளும் நாள் வரும். எந்த தேவனுடைய தீர்க்கதரிசிகள் போய் இப்படி பேசினாலும் அவளை கொல்லதான் பார்த்தார். எலியாவை கொல்ல பார்த்தார்கள் இல்லையா? எரேமியா பேசினா எரேமியாவை கொல்ல பார்த்தார்கள். ஓடுகிறான் ஏசியா தீர்க்கதரிசியை கொன்று விட்டார்கள். நேர விட்டு கொண்டு விட்டார்கள். இப்படி தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த சாபங்கள். இன்னைக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை, பெரிய ஊழியக்காரன் கிடையாது. ஆனாலும் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க புத்திமத்து தான். நீங்கள் உங்களை சரிப்படுத்தாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலம், தேவனுடைய பார்வையில் இல்லாத நிலைமை உங்களுக்கு வரும். நீ காணிக்க வச்சுக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்ல கார்ல போகலாம், பெரிய பெரிய வீடுகள்ல வாசம் பண்ணலாம், பணத்தை கொண்டு கோவில்ல கொட்டலாம், எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனா அதனால உனக்கு ஒரு பயனும் இல்லை. உனக்குள்ளே சாபம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுக்கு சாபமாக இருந்தது போல நீங்களும் புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருக்கிறீர்கள். அதனால்தான் தேவன் பட்சமில்லை. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், பெயர் வைத்துக் கொள்ளலாம், ஆனா சாபம் உனக்குள்ளே இருக்கிறது. தேவன் உன்னை நகைப்பார். ஒரு காலம் வரும் நான் சரீரத்தை விட்டு வெளியே போவோம், பரலோகத்துக்கு போக மாட்டான். உன்னை பரலோகத்தை அனுப்பப்படுற ஊழியக்காரன் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பாரு. சில செத்துட்டாங்க கூப்பிடாங்க, பாஸ்டர் நீங்க வாங்க பரலோகத்துக்கு அனுப்ப. நல்லா முடியாது. ஒரு வரமுறை இருக்கிறது. அப்படி அவர்கள் தங்களை வாழ்க்கையை வைத்திருந்தா தான் பரலோகத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. அப்ப நான் பொய்யனா இருந்தேன், அவன் எனக்கு காண்க கொடுப்பான். அது எனக்கு தேவையில்லை. நீ பொய்யனா இருந்தால் எந்த ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. வனத்துக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? தேவனா அழைக்கப்பட்டவனே விலகி போனா ஆண்டவர் தேடி போயிருக்கார். வேலையாமை தேடி போகிறார், யோனாவை தேடி போகிறார், இலியா தேடி பயந்து போய் படுத்துக் கொள்கிறார், அவனை தேடி போகிறார். இப்படி தீர்க்கதரிசிகளை தேவன் தேடி போவார். காரணம் அவரால் அழைக்கப்பட்டவர். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மோசையை கொண்டு போய் பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேணும், அவர் தேடி போகிறார். இதான் பாக்கியன் பாக்கியம். தேவன் என்னை தேடி வந்தார் என்று அழைப்பு கொடுத்து என்னை அழைத்தார். ஆரோனுக்கு கொண்டு என்னை அழைத்தார், நேரடியா சேர்ந்து அழைத்தான். அப்ப நான் அக்கிரம காரியங்களை செய்யலாங்களா? யாரெல்லாம் ஏமாத்தலாமா? எங்கெல்லாம் போய் சொல்லலாமா? எந்த பெண்ணுக்காக தீமை செய்யலாமா? அது என் வாழ்க்கையில் இருக்கவே இருந்ததில்லை. இம்மட்டும் தேவன் பாதுகாக்கிறார். தேவ ஜனங்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. தேவனுடைய கண்களுக்கு நீங்க மறைந்து போக கூடாது. அக்கிரம கிரியைகளை விட்டு அகன்று போக செய்யுங்கள். தேவனுக்கு உண்மை கண்ணியமாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. ஜெபம் பண்ணலாங்களா? மகாபரிசுத்த தேவனே, அருமையான சந்தர்ப்பத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கியங்களை கேட்ட இந்த ஜனங்களை
நீ ஆசீர்வதி. சிறுவ ஜனங்கள் பிரஜாதிகளுக்கு சாபமா இருந்தது போல போல கிறிஸ்தவர்கள் யாரும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு சாபமாயிராதபடி அவர்களை மாற்றியறோம். ஆமே, அவர் பொய்யர்களா இருக்கிறார்கள், அவர்களை சரிப்படுத்தவும் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மகன் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.